வணக்கம், திஸ் இஸ் யுவர் சங்கர். கெமிஸ்ட்ரியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சின்ன லா தான். 11th ஸ்டாண்டர்டில் வரும். ஓகேங்களா? நிறைய பேர் குழப்பிப்பாங்க, ஒன்றும் தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷனில் நம்ம இதை பார்க்கலாம். லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன், ஓகே, ஆர் கான்ஸ்டன்ட் காம்போசிஷன். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னன்னா ப்ரோஸ்ட் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அவர் கண்டுபிடிச்சார். பாருங்க, பேர்லயே இருக்கு பாருங்க, டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் இருக்கு பாருங்க, கான்ஸ்டன்ட் காம்போசிஷன் இருக்கு பாருங்க. சோ க்ளூ அதுலயே இருக்கு. இப்போ நம்ம சப்ஜெக்ட் குள்ள போலாம். இது என்ன? கார்பன். ஓகே, O2. சோ இது பேர் என்ன? கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? ஒன்னும் டவுட் இல்ல. சரி, இப்போ லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இது ரெண்டுமே எப்பவுமே அதோட ப்ரொபோர்ஷன் கான்ஸ்டன்டா இருக்கும், அது மாறாது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நம்ம பார்க்கலாம்? இப்போ கார்பன் எவ்வளவு மாஸ், எவ்வளவு உங்களுக்கு? ஓகேங்களா? 12. ஓகே, சோ ஆக்சிஜனுக்கு 16. அப்ப எவ்வளவு போடுவாங்க? 16 into 2. சோ இது எவ்வளவு? 12. ஓகேங்களா? சோ இது எவ்வளவு? 32. இப்போ கார்பன் ஆக்சிஜன் நம்ம ரேஷியோ பாக்குங்களா? 12:32. ரைட்டா? சோ இது எத்தனை வாட்டி போகும்? 4 டேபிள்ல உங்களுக்கு 3 வாட்டி போகும். ஓகேங்களா? ரைட்டா? இது 8 வாட்டி போகும். சோ அப்ப என்ன ப்ரொபோர்ஷன் வருது? 3:8. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ரொபோர்ஷன் எப்பவுமே மாறாது, எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண போனாலும் மாறாதுன்னு சொல்றாங்க. ஓகே, சரி, இப்போ நாம என்ன செய்யலாம்? இதை 2ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? 2 கார்பன் டை ஆக்சைடு போட்டுக்கலாமா? ரைட். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் உங்களுக்கு? பாருங்க, 12 into 2, so 24. ஓகேங்களா? இந்த இடத்துல 16 into 4. ஓகே, ஏன்னா O2 இங்க 2 இருக்கு பாருங்க, 2 2 4. சோ 4. ஓகே, 16 4s are 64. ஓகே, ரைட்டா? இப்போ நம்ம இந்த ரேஷியோ பார்க்கலாமா? 24:64. ரைட்டா? சரி, நம்ம இதை அடிக்க ட்ரை பண்ணலாம். எத்தனை வாட்டி போகும்? 6 times. 6 times போகும். ஓகே, இது எத்தனை வாட்டி போகும்? 16 times. 16 times போகும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? இது எத்தனை வாட்டி போகுது? 4ல 6 times போகும், இது 16 times போகும். திரும்பி இதை நம்ம ரெடியூஸ் பண்ணலாமா? 2ல ரெடியூஸ் பண்ணலாமா? இப்போ எத்தனை வாட்டி போகும்? 3 times. 3 times போகும். இது எத்தனை வாட்டி போகும்? 8 times. 8 times போகும். சோ பாத்தீங்கன்னா திரும்பியும் அதே ரேஷியோ தான் வருது, 3:8. ரொம்ப 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 சிம்பிள் தான். அவ்வளவுதான். இது நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு இப்ப தெரியும். அப்ப அந்த காலத்துல அது அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது பண்ண கஷ்டமா இருக்கும். அது பேர் என்னன்னா லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் ஆர் கான்ஸ்டன்ட் கம்போர்ஷன், ப்ரௌஸ்ட் லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா திரும்பி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்களோட கிளாஸ்மேட்ஸ், ஓகே, யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்குலாம் இதை வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் யுவர் சங்கர்.